வணக்கம் பானு. அதாவது சென்னையில் உள்ள தனியார் விமான நிறுவன அலுவலகத்திற்கும் மேலும் 2 தனியார் அலுவலகங்களுக்கும் இணையதளம் மூலமாக ஒரு மர்ம மிரட்டல் தகவல் வந்தது. அந்த இணையதள மிரட்டல் தகவலில் சென்னை விமான நிலையத்தில் வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டுள்ளன, அவைகள் இன்னும் 1 வாரத்திற்குள் வெடிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து அந்த தனியார் நிறுவனங்கள் சென்னை விமான நிலைய இயக்குனர் அலுவலகத்திற்கு அந்த தகவலை அனுப்பி வைத்தனர். உடனடியாக சென்னை விமான நிலைய இயக்குனர் தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடந்தது. அப்போது அந்த இணையதள தகவல்களை ஆய்வு செய்த போது இது போலியான ஒரு மிரட்டல் தகவல் என்றும் தெரிய வந்தது. ஆனாலும் இது குறித்து சென்னை விமான நிலைய காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதோடு விமான நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் இருக்கும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினருக்கும் இந்த தகவல் மிரட்டல் குறித்தும் தகவல் தெரிவித்தது. இதன் அடிப்படையில் கூடுதல் பாதுகாப்புகளை செய்யும்படியும் கேட்டுக்கொண்டனர். அதன்படி சென்னை விமான நிலையத்தில் தற்போது கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. விமானத்தில் வரும் பயணிகள் சந்தேகப்படும் பயணிகளை நிறுத்தி அவர்கள் உடைமைகளை மீண்டும் ஒருமுறை பரிசோதிக்கின்றனர். அதோடு சென்னை விமான நிலையத்தில் கார் பார்க்கிங் பகுதிகளிலும் நீண்ட நேரமாக நிறுத்தி வைக்கப்படும் கார்களையும் கண்காணித்து சோதனை செய்கின்றனர். மேலும் விமானங்களுக்குள் எரிபொருள் நிரப்பும் இடம், விமானங்களில் அனுப்பும் கொண்டு வரும் பார்சல்கள் பிரித்து அவைகளும் தீவிரமாக கண்காணித்து சோதனை செய்து வருகின்றனர். இதற்கிடையே போலீசார் இந்த இணையதள தகவல்களை ஆய்வு செய்த போது எந்த மெயில் ஐடியிலிருந்து இந்த மிரட்டல் தகவல் அனுப்பப்பட்டுள்ளது என்று ஆராய்ந்த போது போலியான 2 மெயில் ஐடிகளை உருவாக்கி அதன் மூலம் இந்த மிரட்டல் தகவல்களை அனுப்பப்பட்டுள்ளது என தெரிய வந்தது. மேலும் இந்த மிரட்டல் தகவல்களில் போதை கடத்தல் கும்பலுக்கு ஆதரவாக சில வாசகங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. எனவே போதை கடத்தும் கும்பல் இது போன்ற வதந்திகளை பரப்பி இருக்கலாம் என்றும் அதிகாரிகள் சந்தேகிக்கப்படுகின்றனர். இதற்கிடையே இந்த போலியான மெயில் ஐடியை உருவாக்கிய, இதன் மூலம் இந்த மிரட்டல் தகவலை அனுப்பிய மர்ம ஆசாமிகளை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இது போதை கடத்தும் கும்பலின் சரியாக இருக்கலாம் எனவும் கூறப்படுகின்றது. இந்த வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளிதான் என்று விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் தீவிர சோதனைக்கு பின் அறிவித்துள்ளனர். ஆனாலும் 1 வாரத்தில் வெடிக்கும் என்று அந்த மிரட்டல் தகவல் இருப்பதால் சென்னை விமான நிலையத்தில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பானு.